என்னுடைய நண்பர் ஒரு சின்ன பிரச்சனை. அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார், நீங்கள் அதை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அது என்னன்னாக்கா, மகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனை. அவங்க டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்க. அதை அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடுங்க, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த குடும்பத்தையும் தெரியும், அந்த சம்மந்தம் பண்ண குடும்பத்தையும் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் பேசினாக்கா கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், நாங்கள் பேசி ஏதாவது சர்வின்னு விடுங்கன்னு சொன்னாங்க. நாம் போய் எல்லாம் நிறையா சிட்டிங்க. அந்த அம்மா அப்பா பேசியாச்சு அவங்க வீட்டில், அவங்க சம்மந்தம் பண்ணவங்க வீட்லேயும் போய் பேசியாச்சு. இப்போ கடைசியில் சரி கடைசி கட்டம் நம்ம இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு பேசுவோம் அப்படின்னு உட்காந்து பேசினோம். நானும் என்னோடய இன்னொரு நண்பரும் போயிருந்தேன். 2 பேரும் உட்காந்து பேசினோம். பேசுகிற போது இதில் என்னன்னாக்கா, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இதை சரி இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றப்போ, இவங்க அந்த மாப்பிள்ளையோட தாய்மாமன் குடும்பம் இருக்க, அவங்க எப்பயோ சம்மந்தம் பண்ணவங்க. அவங்க இந்த வீட்டில் அவங்க தங்கச்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீ இப்படியே விட்டுறாத, அந்த பொண்ணு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்றதுனால இந்த பொண்ணை இவங்க கைக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது அவங்க இந்த பொண்ணை துரத்தணுன்னு அவங்க விரும்பலை, கைக்குள்ளே இவங்க சொன்ன பேச்சு மாதிரி கேட்கணும். இது தன்னுடைய மருமகளுக்கு மாமியாவுக்கு சொன்ன பேச்சு கேட்டால் பரவாயில்ல, அந்த மாப்பிள்ளையோட தாய்மாமன் பொண்டாட்டிக்கு இந்த பொண்ணு கேட்கணுன்றப்போ அப்படின்னு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். கடைசி சிட்டிங்க. என்னம்மா ஒன்று பிரச்சனைனாக்கா, மாமியா இங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அவங்களுடைய மதினிக்கும் அண்ணனுக்கும் சொல்லிடுது. ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது சொல்லிடுறாங்க. எங்கள் குடும்ப பிரச்சனை அவங்ககிட்ட எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே இந்த மாமியாக்காரங்க உடனே சொல்லிடுவாங்க போல். அது ஒன்று குற்றச்சாட்டு. அவங்க உள்ள எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் பேசி அந்த பொண்ணு இந்த விஷயம் பிடிக்கல. அவங்க வர்றது போகிறது, அவங்களுக்கு கவனிச்சிக்கிறது தேவையில்லாமல் அப்படின்னு அந்த பொண்ணு மேஜர் குற்றச்சாட்டு அவங்கள தான் சொல்லுது. இந்த மேஜர் குற்றச்சாட்டு சொல்கிறப்போ, அப்போ நான் ஃபைனல் இது நான் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சொல்கிறாப்புல, நீங்கள் அந்த 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 பையனோட அப்பா அம்மாக்கிட்ட உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்கிறாப்புல, நீங்கள் என்னை தீர்க்க சொன்னீங்க. ஆனால் மேஜராக சொல்லுவது என்னன்னாக்கா, அவங்க இங்கே வரட்டும் போகட்டும், ஆனால் இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. அவங்க தலையிடுறதுனால தான் இந்த குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது, பிரிகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் அதை கவனித்து அது என்னன்னு பாருங்கள். ஒன்று அவங்க வர்றதை குறைச்சி சொல்லுங்கள், இல்லைன்னா வர வேணாம்னு கூட சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுடைய மருமகளுடைய வாழ்க்கை தான், மகனுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னாக்கா நீ அதை பாருங்கள் அப்படின்னோடனே அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிவிட்டு இதுதான் ஃபைனலு. ஏன்னா அவங்க அப்படி இப்படி நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு இதை தான் நினைக்குது, அவங்க தேவையில்லாமல் அதிகாரம் பண்ணுறாங்க, என் மாமியார் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இது இதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கேன். இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இப்போ இப்படி சொல்கிறப்பா, இப்போ நான் சொல்லிட்டேன், ஃபைனல் டெசிஷன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் என்னோடய அண்ணன் தம்பி, என்னோடய அண்ணின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவங்க இந்த பொண்ணு அவங்க வந்து போகிறது, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படி சொல்லிட்டு அந்த முடிவை எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு, இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அந்த குடும்பங்கள் ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. அவங்க டைவர்ஸ் போன அந்த ஸ்டேஜ் கூட நின்று போச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாக்கா சும்மா ஓவராலாக போயிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த காயம்னா அந்த காயத்துக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன மருந்து போடணும் அப்படின்னு, என்ன நோயின்னு தெரியாமல் நீ டயக்னோஸ் பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்ணுற என்ன நோயின்னு தெரிஞ்சு தான் ட்ரீட் பண்ணணும். நோய் என்ன இருக்கும், நீ கொடுக்குற மாத்திரை வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது. அதை முடிச்சு வச்சோம். இப்போ கொஞ்சம் நாள் நல்லா போயிட்டு, சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது.
இன்னும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அப்பப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அப்பப்போ நமக்கு ஃபோன் தான் பண்ணதால் என்ன பண்ணுறது, ரைட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகாமான்னு சொல்லியிருக்கு. ஆனால் முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் சுமாராக போயிட்டு எங்களுக்குள்ளே. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சில நேரத்தில் பிரச்சனை இருக்காது, சுற்றி இருக்காங்களே தேர்ட் பர்சன். அப்போ தான் எப்பவுமே நான் வந்து என்னோடய திருமண விழாக்களை நான் பேசியிருப்பேன், நீங்கள் வந்து பொண்டாட்டி புருஷன் தான், நீங்கள் தான் மூணாவது ஆளுன்றப்போ அம்மா அப்பா கூட மூணாவது தான், பொண்ணோட அம்மா அப்பாவும் மூணாவது ஆள் தான், பையனோட அப்பா அம்மாவை தான் மூணாவது. அவங்க வந்து நீங்கள் வந்து உள்ளே விடாமல் பார்த்துக்குங்க, யாரையுமே உள்ளே விடாதீங்க, நீங்களே பிரச்சனை தீர்க்க பாருங்கள். உங்களை மீறி போகிறப்ப தான் அவங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் நாடலாம் மொழிய, அவங்கள உள்ளே விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் விரலை விட்டு உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்.